நேற்று நம்ம வந்து சிஓவில் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி படிக்கலாம்னு பார்த்தோம். என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். ஸோ இப்போ யூனிட் 1 அப்படின்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்ல. ஸோ பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டரில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இது இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்னா என்ன, அதனோட டெஃபினேஷன், history and generation of computer and application of computer, advantage of computers, teams related to computers. ஸோ இதுதான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினேஷன், கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன சொல்றீங்க, அப்படியே கம்ப்யூட்டர் அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின், அவ்வளோதான். ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் ஏ எலக்ட்ரானிக் மிஷின். So it is not single process unit, it is multi-process unit. Multi-process means not working for the only for ஒரு purpose மட்டும் நம்ம யூஸ் பண்றதில்ல. So it is used multi-purpose. ஓகேவா? ஸோ அது மல்டி-பர்பஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன். அது இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான், நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் தகவலை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். சுயமாலாம் எதுவும் ஒர்க் ஆகாது, அதுக்கு திங்க் பண்ணாது. பட் நம்ம கொடுத்த தகவலை வச்சு தான் திங்க் பண்ணி கூட அது ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணும். ஓகேவா? பேசிக்கலாக கம்ப்யூட்டர்னா எலக்ட்ரானிக் மிஷின், கிவ் இன்ஃபர்மேஷன், நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்த வச்சு அது ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ அடுத்து கம்ப்யூட்டரில் பார்த்தா இன்புட் அண்ட் அவுட்புட் சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக போயிருக்காங்க. ஸோ மெயினாக இன்புட் அவுட்புட்னா, ஸோ நம்ம ஏதாவது சிக்னலில் கம்ப்யூட்டர் கொடுக்க யூஸ் பண்ணுறோம்ல, அது பேர் தான் இன்புட் சொல்கிறோம். ஓகேவா? அந்த இன்புட் கொடுத்தா தான் ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த ஹார்ட்வேர்ஸ்லாம் பாருங்கள். இது பேசிக்காக கம்ப்யூட்டரில் இருக்க பிசிக்கல் பார்ட்ஸ், இதுதான் நம்ம ஹார்ட்வேர் சொல்கிறோம். ஓகே. இந்த கண்ணெல்லாம் பார்க்குறீங்களா, இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர். இந்த பாக்ஸ் பேர் நீ இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிபியூன்னு சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக இது பேர் சிபியூ இல்லை, இது பேர் கேஸ் ஆர் கேபினெட். இது ஒரு கேபினெட் தான், இதுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சிபியும் இந்த போர்டுக்குள்ளார இந்த சிபியூ இருக்குது. இது பேர் தான் சிபியூ. இது பாருங்கள், குட்டியாக ஒரு ஐசி மாதிரி இருக்கும், அதாவது இன்டகிரேட்டட் சர்க்யூட் சொல்லுவோம். இதை நம்ம இந்த மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த இடத்த. அதுக்கு மேலே ஒரு ஃபேன் வேறு வச்சுப்பாங்க. ஏன்னா இந்த சிபியூ வந்து கூலாக இருக்குது, கூலிங்காக இருக்குங்கிறத மேலே ஒரு ஃபேன், இந்த ஃபேன் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அது சிபியூ ஃபேன் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான பார்ட். கம்ப்யூட்டரோட முக்கியமான பார்ட் அப்படின்னா மூளை அப்படின்னா சிபியூ சொல்லுவோம். ஸோ அதனால இது பேரே சிபியூன்னு சொல்லிட்டோம். பட் இது பேர் சிபியூ இல்லை, அது மதர் போர்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் சிபியூ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ரேம். இப்போ ரேம் அப்படின்றதுனா என்னென்னா, அது ஒரு வேலிடேட் மெமரி சொல்லுவோம். நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இப்போ சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 10 + 10 எவ்வளோன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? 20 சொல்கிறீங்க. பட் 20 சொல்கிறது அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த ஒரு வேல்யூயை என்ன சொன்னன்றதை உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அவர் ப்ளஸ் சொல்லியிருந்தாருன்னா அதை ப்ளஸ் பண்ணணும், மல்டி தான் மல்டி பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவுட்புட் சொல்லுவீங்க. அப்போ ஒரு இன்புட் கொடுத்தோடனே டக்குன்னு நீங்கள் அவுட்புட் சொல்லல, அந்த ஃப்ரீக்வன்சி செகண்டில் உங்கள் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, நான் கொடுத்த ஒரு வேல்யூ ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணுது, அதுதான் வேலிடேட் மெமரி. ஓகேவா? அது பேர் தான் ரேம். அது ஸ்டோர் பண்ணுது, அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் சிபியூக்கு அனுப்புது. அந்த சிபியூக்குள்ள நிறைய செக்ஷன் இருக்குது, ஏஎல்யூ சொல்லுவோம், அரித்மெட்டிக் லாஜிக். அது வந்து அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு அவுட்புட்டாக இந்த மானிட்டரில் தெரியுது. அப்போ இன்புட் கொடுத்தவொடனே டக்குன்னு அவுட்புட் கிடைக்காது, அதுக்குன்னு சம் ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் நடந்தால் தான் அவுட்புட் கிடைக்கும். அப்போ கம்ப்யூட்டரில் இன்புட் கொடுக்க யூஸ் பண்ணுற டிவைஸ் எல்லாம் இன்புட் டிவைஸஸ் சொல்லுவோம், அவுட்புட் காமிக்கிற டிவைஸஸ் எல்லாம் அவுட்புட் டிவைஸ் சொல்லுவோம். அப்போ கீபோர்டு அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ், மவுஸ் அப்படின்றது இன்புட் டிவைஸ், மானிட்டர்ன்றது ஒரு அவுட்புட் டிவைஸ். ஓகேவா? இப்போ ஸ்பீக்கர்னா நம்ம உள்ள இருக்க பாட்டை கேட்குறோம், அது ஒரு அவுட்புட் டிவைஸ். பிரிண்டர் அது ஒரு அவுட்புட் டிவைஸ். அப்போ இன்புட் கொடுத்தா நமக்கு அவுட்புட் கிடைக்கிறது எல்லாமே அவுட்புட் டிவைஸை சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே இந்த சிபிக்குள்ளே இருக்குது, அதாவது ஆக்சுவலாக அந்த கேஸ்க்குள்ளே இருக்க இந்த பார்ட்ஸ் அது எல்லாமே. ஓகேவா? சிபியூன்றது இந்த பார்ட் ஒன்று தான் சிபியூ, இதுதான் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ஸை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம டெப்த்தாக படிக்கலாம். இப்போ ஜென்ரலாக இந்த பிசிக்கல் பார்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. ஸோ உன்னோட யூஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம கொடுத்த ஒரு வேலிடேட் மெமரி சொல்லுவோம், நம்ம கொடுத்த ஒரு வேல்யூ டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணிச்சுக்கோம். ஸோ நீங்கள் பெயிண்ட் ஓப்பன் ஏதோ வரைகிறீங்க, டக்குன்னு கரண்ட் ஆஃப் அந்த மெமரி இருக்காது, பட் அதுக்கு முன்னாடி ஏதோ ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் ஆன பிளேஸ் பேர் தான் ரேம். சப்போஸ் நீங்கள் சேவ்னு கொடுத்து கம்ப்யூட்டரில் பர்மனன்ட் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் பண்ணலாம், அந்த ஹார்ட் டிஸ்க் சொல்லுவோம். இதில் போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு அது பர்மனெண்ட்டாக இருக்கும். ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், மெமரி கார்டாக இருக்கலாம், சிடியாக இருக்கலாம். இதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ் சொல்கிறோம். இது பிரைமரி ஸ்டோரேஜ், அந்த பிரைமரிலேருந்து சேவ் பண்ணால் இங்கே செகண்டரி கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இது பேசிக்காக இருக்க கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் தான். அப்போ கம்ப்யூட்டர் எப்போவுமே இன்புட் கொடுத்தா தான்
ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கொடுத்த தகவலை கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் ஒன் சொன்னால் தான் ஸ்டோர் பண்ணணும். இந்த ஹார்ட் டிஸ்கில் எல்லாமே ஜீரோஸ் ஒன்றா இருக்கும். நீங்கள் அனிதான்னு அடிச்சுன்னா அனிதான்னு இருக்காது. அந்த ஏக்கு வந்து ஒரு 8 பிட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அது 8 ஜீரோஸ் ஆர் 1 இருக்கும். பிக்கு ஒரு 8 ஜீரோஸ் ஆர் 1 இருக்கும். அப்போ எண்ணுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு பிட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்கு. 8 ஜீரோ ஆர் 1 மிக்ஸ் ஆகி ஏதோ ஸ்டோர் ஆகிடும். அப்போ அவ்வளோ பெரிய லெட்டர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்போ தான் யூஸ் பண்ணாங்க. பட் ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் தான் நம்ம ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ கம்ப்யூட்டர் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டோர் டேட்டா பைனரி வேல்யூஸ். ஸ்டோர் பண்ணும்போது பைனரியாக ஸ்டோர் பண்ணணும். ஆனால் கம்ப்யூட்டர் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் மிஷின் லாங்குவேஜ் சொல்லுவோம். மிஷின் லாங்குவேஜ்ன்றது வேற, இது வந்து ஜஸ்ட் ஸ்டோரேஜ் வேல்யூ. ஓகேவா? கம்ப்யூட்டர் கொடுத்த தகவல் எல்லாம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ஹார்ட் டிஸ்க் நீங்கள் உள்ள இருக்க டேட்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீரோஸ் ஒன்றா தான் இருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எல்லாமே ஜீரோஸ் ஒன்றா தான் கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? புரியுதா? அப்போ கம்ப்யூட்டர் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி டேட்டாஸ் வந்து எல்லா டேட்டாவும் எதுவும் ஸ்டோர் ஆகிருக்கும், ஜீரோஸ் ஒன்றா தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இட்ஸ் கால்ட் பைனரி வேல்யூஸ். இதுதான் பைனரி சொல்லுவோம். இந்த ஜீரோஸ் ஒன்றா தான் நம்ம என்ன சொல்லுவோம், பைனரி சொல்லுவோம். இதுக்கு ஒரு பிட்ஸ் சொல்லுவோம், ஒரு பிட். ஓகே, இதுக்கு ஒரு பிட், இது ஒரு பிட். ஸோ ஜீரோஸ் ஆறுகள் தான் பிட் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி நிறைய பார்ப்போம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அது நம்ம ப்ரோக்ராம் கொடுக்காம அது ஒர்க் ஆகாது. ஓகே, நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணிச்சோம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன நீட் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம ஏதோ ஒரு தகவலை நம்ம இப்படி தான் பண்ணணும்னு பண்ணி வச்சுதான் அது ஒர்க் பண்ணும், இல்லாட்டி அது ஒர்க் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னேன், கம்ப்யூட்டர் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் இந்த பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அப்போ இன்புட் கொடுப்போம், அதை ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் அவுட்புட் கொடுக்கும். இந்த பேசிக் சர்க்கிள். ஓகேவா? அப்போ இன்புட் கொடுக்கறத யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்புட் டிவைசஸ் அப்படி சொல்லுவோம். இந்த கீபோர்ட், மவுஸ் இது வந்து இன்புட் டிவைஸ். இது பேசிக் இன்புட் டிவைஸ். இது நிறைய இன்புட் டிவைஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இன்புட் கொடுத்தோம் டைரெக்டாக அது ப்ராசஸ் போகும்போது டைரெக்டாக ப்ராசஸ் போகுது. நம்ம இன்புட் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே அந்த ரேம் அப்படி சொன்னால அந்த வேலிடேட் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது ப்ராசஸ்க்கு அனுப்பும். ஓகேவா? ப்ராசஸ்க்கு டைரெக்டாக போகாது, அங்கேயும் நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும், அதை கேஷ் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அது கேஷ் மெமரி சொல்லுவோம், அதுதான் நம்ம சிபியூக்கு கொடுக்கும். ஓகேவா? டைரெக்டாக ரேம்லேருந்து போகாது. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். அப்போ சிபியூன்றதுனா சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். ஓகேவா? இவர் தான் கம்ப்யூட்டருடைய மூளை அப்படி சொல்லுவோம். இந்த பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் எதை சொல்லுவோம்னா சிபியூ சொல்லுவோம். இந்த அவுட்புட் டிவைஸ்னா நமக்கு டிஸ்பிளேல காமிக்கல மானிட்டர். ஸோ அது பேர் விடியூன்னு சொல்லுவோம், விஷுவல் டிஸ்பிளே யூனிட். மானிட்டருக்கு இன்னொரு பேர் என்னென்ன, விடியூ, விஷுவல் டிஸ்பிளே யூனிட். இல்லை பிரிண்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் இல்லாட்டி நீங்கள் சவுண்டாக கேட்கலாம், அதை ஸ்பீக்கரில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம நமக்கு அவுட்புட் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே அவுட்புட் டிவைஸ். நம்ம இன்புட் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இன்புட் டிவைஸ். எனி கைண்ட் ஆஃப் டிவைஸ், நிறைய டிவைஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட்டை நம்ம வேணா ஸ்டோர் பண்ணி கம்ப்யூட்டரில் வச்சுக்கலாம். இதை நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணலாம், சிடியில் ஸ்டோர் பண்ணலாம், பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நிறைய செகண்டரி ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இது எல்லாம் சொல்லுவோம். இதான் நான் வேலிடேட் மெமரி சொல்லுவோம். நான் வேலிடேட் மெமரினா அதில் ஸ்டோர் பண்ணது அப்படியே தான் இருக்கும் எப்பவுமே. நம்ம தேவைன்னா டெலிட் பண்ணலாம். ரேம் இஸ் வேலிடேட் மெமரி. அதர் எல்லா ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது, நான் வேலிடேட் மெமரி. ஓகேவா? ஸோ அப்போ இன்புட் கொடுத்தோம், ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, அது ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஹிஸ்ட்ரினா என்ன, இப்போ ஃபஸ்ட்டு நான் மொபைலில் எடுத்துங்க. இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மொபைல் யூஸ் பண்ணி எல்லாமே கேட்டால் சொல்லுவீங்க 4G வச்சுருக்கீங்க, 5G வச்சுருக்கேன் அப்படி சொல்லுவீங்க. ஸோ 4Gனா என்ன, 5Gனா என்ன? G ஃபார் ஜென்ரேஷன், தலைமுறை. ஸோ 3Gயோட 4G கொஞ்சம் ஸ்பீடு நெட் இருக்கும், அதோட 5G வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்லோவாக, ஃபஸ்ட்டு நெட்டே கிடையாது, செகண்ட் ஏஜ் தான் நெட் நமக்கு வச்சு, அதை 2G சொல்லுவோம். அதில் தான் நமக்கு இன்டர்நெட்டுக்கு வந்துச்சு. ஓகேவா? அப்போ ரொம்ப ஸ்லோவான நெட்ஒர்க் அது. ஸோ அதில் ஆடியோ வீடியோலாம் பார்க்க முடியாது, வாய்ஸ் கால்லாம் பண்ண முடியாது. ஸோ வாய்ஸ் கால் பண்ணலாம், பட் வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம 3G வரும்போது நமக்கு என்ன பண்ண முடியும், ஸோ நிறைய அட்வான்ஸாக வீடியோலாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது 4Gயில் ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். சோஷியல் மீடியா எல்லாமே நம்ம ஹை குவாலிட்டி வீடியோஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த ஜென்ரேஷன், அதோட தலைமுறையை மாற்றுறாங்க. ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் நிறைய தலைமுறை இருக்குது. ஸோ அது கம்ப்யூட்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு 5 தலைமுறை கம்ப்யூட்டர் இருக்குது. எப்படி மொபைல்லேயும் 5G வரைக்கும் வந்துச்சோ அது மாதிரி கம்ப்யூட்டரையும் 5 தலைமுறை. இது வந்து இயர் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான இயர்ஸ்லாம் இருக்காது மேக்ஸிமம். ஸோ 19th century அப்படி சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் பேர் தான் அந்த கால்குலேட் பண்ணுற மிஷின். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து யார் கண்டுபிடிச்சாருன்னா சார்லஸ் பாபேஜ். இவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? கம்ப்யூட்டரில் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டால்
இந்த சார்லஸ் பாபர்ஜி. ஓகேவா? ஸோ இவர் வந்து அரித்மெட்டிக் இன்ஜின், அனலிட்டிக் இன்ஜின் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதை பற்றிலாம் நம்ம டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுன்னா 19th சென்ச்சுரியில் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் பேர் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா மொதல் கம்ப்யூட்டர் இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. இந்த பேசிக்கல் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. அவரோட கண்டுபிடிப்பை தான் இவர் வந்து டெவலப் பண்ணார். ஸோ ஆனால் இவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மிஷின், எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மிஷின், கம்ப்யூட்டர் இதுதான். ஸோ இந்த கம்ப்யூட்டரு நம்ம 1940 ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டராக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பிசி வந்துச்சு, பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கலாம் ஏஐ டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்ண நம்ம கம்ப்யூட்டர். ஓகே, ரொம்ப அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, மொத்தம் இப்போ பார்த்தா கம்ப்யூட்டரில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மிஷின் என்ன, கம்ப்யூட்டர் மிஷின் அது ஜென்ரல் பர்பஸ்க்கு இப்போ தான் வந்துச்சு இந்த கம்ப்யூட்டர் மிஷினு. அடுத்து பர்சனல் கம்ப்யூட்டர் எந்த இயர் வந்துச்சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை. ஸோ இது வரைக்கும் கேட்டதில்லை இயரை, ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி, ப்ரெசன்ட் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இயர்லி கால்குலேட் டிவைஸ். மொதல் ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் மனுஷன் எதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணான், இந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணான், அபாகஸ் அப்படின்றது 3000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது அபாகஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அது ஃபிளேடட் ரோட் சொல்ற மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அது வில்லியம் ரூத்தர்ட் அப்படின்றத யூஸ் பண்ணார். ஓகேவா? ஸோ ஓகே, இதெல்லாம் ஜென்ரேஷன், இதை பற்றிலாம் நம்ம டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொன்னல இந்த அரித்மெட்டிக் இன்ஜின். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டராக யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பேசிக்கல் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். ஓகேவா? சரி, பாசிக்கல் அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஓகேவா? இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இது கண்டுபிடிச்சார். இதனுடைய டெவலப்மெண்ட் தான் யார் கண்டுபிடிச்சாருன்னா சார்லஸ் பாபர்ஜி கண்டுபிடிச்சார். ஓகேவா? அவர் டிஃபன் இன்ஜின் ஒன்று கண்டுபிடிச்சாரு. ஓகே, அனலிட்டிக் இன்ஜின் இது வந்து அரித்மெட்டிக் இன்ஜின்னா இவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டிஃபன் இன்ஜின், அனலிட்டிக் இன்ஜின் ரெண்டுமே யார் கண்டுபிடிச்சார், ரெண்டுமே சார்லஸ் பாபர்ஜி தான் இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சார். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்காக வந்து இந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நீங்கள் அதுவளவுக்கு ஓரளவுக்கு படித்து பாருங்கள். பட் அது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் இங்கே இருக்க இந்த 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ என்ன அப்படி சொல்லணும்னா, எந்த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராம் கான்செப்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடா லவான்ஸ் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருடைய ப்ரோக்ராமர். ஓகேவா? அடுத்து ஜான் நோவன் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபங்க்ஷனை உள்ள கொண்டு வந்தார். ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் கான்செப்டை உள்ள கொண்டு வந்தது இவர் தான். ஓகேவா? ஸோ